ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயத்தை குறித்து பேசும் பொழுது நாம் 2 காரியத்தை நாம் சொல்ல முடியும். பயம் என்பது ஒரு விதமான பயம், ஒரு குறிப்பிட்ட காரியம் நம்மை அழித்து விடுமோ, அல்லது இவர்கள் நம்மை அடித்து விடுவார்களோ, நம்மை கொலை செய்து விடுவார்களோ என்பதை போன்ற ஒரு பயம். இன்னொரு பயம் என்பது, இந்த பயம் அது மரியாதையின் நிமித்தமாக வருகிறதான பயம். மரியாதை நிமித்தமாக என்றால் அவர்கள் நம்மீது வைத்திருக்கிற அன்பினாலேயோ, அல்லது அவர்களுடைய ஸ்தானத்தை குறித்தோ, அவர்களுடைய தகுதியை குறித்தோ, அவர்கள் எப்படியாக இந்த உலகத்திலே மதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்தோ அந்த மரியாதையினால் வருகிறதான ஒரு பயம். இப்படி 2 விதமான பயங்கள் ஒரு மனிதர்கள் மீதோ ஒரு காரியங்கள் மீதோ நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. வேதத்திலே ஒரு பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று சொன்னான் என்று சொல்லி யாக்கோபை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறான். தன்னுடைய மாமா வீட்டிற்கு போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல்லை தலைக்கடியில வைத்து அவன் படுத்து உறங்குகிறான். அப்பொழுது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக அவன் சொப்பனத்தை கண்ட அவன், இந்த இடம் தேவனுடைய வீடு என்கிறதான ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த பயம், கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார், தேவன் அந்த இடத்துல இருக்கிறார், தேவதூதர்கள் ஏறுகிறலும் இறங்குறலுமா இருக்கிறார்கள் என்பதை குறித்த இந்த பயம், இது மரியாதை நிமித்தமாக வருகிறதான பயம். ஏதோ கர்த்தரனை அடித்து விடுவார், கொலை செய்து விடுவார் என்கிறதான பயம் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்குள் இருக்கும் பொழுது, தேவனை தொழுது கொள்கிற அந்த ஸ்தலத்திற்குள் போகும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவனோடு கூட எப்பொழுதெல்லாம் உறவு கொள்கிறோமோ, இந்த பயம், மரியாதை கொடுக்கிற இந்த பயம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆமென்.